ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா மிளகு பொங்கல். ஹோட்டல்களில் கொடுக்குற மாதிரி ரொம்ப சாஃப்டாக, அதே நேரத்தில் எவ்வளோ நேரம் ஆனாலும் ட்ரை ஆகாமல் ரொம்ப க்ரீமியாக இருக்கிற மாதிரியான பொங்கல் எப்படி வீட்டில் செய்யலாம் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பொங்கல் செய்கிறதுக்கு முதல்ல ஒரு பேனில் 1/4 கப் பாசிப்பருப்பு எடுத்து வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. கலர் மாற தேவையில்லை. பாசிப்பருப்பு வறுத்து எடுத்ததுக்கப்புறம் 1/4 கப் பாசிப்பருப்புக்கு 3/4 கப் பச்சரிசி எடுத்துக்கோங்க. ரெண்டுத்தையும் சேர்த்து 3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். அடுத்து ஒரு பேனில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடானதுக்கப்புறம் ஊற வச்ச அரிசி பாசிப்பருப்பு ரெண்டையும் தண்ணியை வடிகட்டிட்டு இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை சிறுதீயில் வச்சு ஒரு 1 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்படி செஞ்சால் தான் பொங்கல் வெந்து வரும்போது அரிசி பார்க்குறதுக்கு நல்லா ஷைனிங்காக இருக்கும். அடுத்து 1/4 கப் பாசிப்பருப்பு, 3/4 கப் பச்சரிசி ரெண்டும் சேர்த்து நமக்கு 1 கப் வருது. 1 கப் அரிசி பருப்புக்கு 3லேருந்து 3.5 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நாம் 3.5 கப் தண்ணி சேர்த்தாச்சு. தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, பத்தலைன்னா கடைசியில் சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கலருக்காக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. 3 விசில் வந்ததுக்கப்புறம் அடுப்பை சிறுதீயில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வச்சுக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நாம் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். குக்கர்லேருந்து ஓரளவு ப்ரெஷர் இறங்கினதுக்கப்புறம் நாம் இப்போ ஓப்பன் பண்ணி அதில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்து திரும்பவும் நல்லா மசிச்சுக்கோங்க. ரொம்ப மசிச்சிடாதீங்க, அப்படி மசிச்சிங்கன்னா களி மாதிரி ஆகிடும். அரிசி ஓரளவுக்கு தெரிகிற மாதிரி மசிச்சுக்கோங்க. அடுத்து நாம் தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்புறம் அது கூடவே இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் கூட எண்ணெய் சேர்த்தாதான் ஹோட்டலில் தர மாதிரி நல்லா சாஃப்டாக ரொம்ப நேரம் ஆனாலும் கட்டியாகாமல் இருக்கிற பொங்கல் நமக்கு கிடைக்கும். அடுத்து நெய் சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. மிளகு நல்லா பொரிஞ்சு மிதந்து வந்ததுக்கப்புறம் தான் நாம் அடுத்த பொருள் சேர்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. அடுத்து நாம் 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் வெடித்ததுக்கப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாயை வாசனைக்காக கீரி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் இடித்த மிளகு சேர்த்துக்கலாம். அப்போ தான் நமக்கு பொங்கல் இன்னும் ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் பொடியாக நறுக்கிய இஞ்சி, கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் சேர்த்து கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நாம் இதை அப்படியே பொங்கலில் சேர்த்துக்கலாம். பொங்கலில் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கங்க. உங்களுக்கு பொங்கல் இன்னும் க்ரீமியாக வேணும்னா இந்த சமயத்தில் ஒரு 1/4 கப் காய்ச்சின பசும்பாலை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் பொங்கலை இப்போ நாம் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடுங்க. அப்போ தான் பொங்கலில் மிளகு, சீரக, நெய்யோட வாசனை நல்லா இறங்கும். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்த்திங்கன்னா நமக்கு சூப்பரான நெய் வாசனையோட மிளகு பொங்கல் தயாராக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சமான சட்னி சாம்பாரோட சேர்த்து பரிமாறினா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.